கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் பென்சன். நான் இந்து பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் பெயர் நடனம், என்னுடைய தாயார் பெயர் லலிதா. இருவருமே ஒரு இந்து பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். பாரம்பரியமாக அவர்கள் எல்லா விதமான இந்து செய்யக்கூடிய, பிராமணர்கள் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தீவிரவாதிகள் என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய தாயாருடைய சொந்த ஊர் சீர்காழி, என்னுடைய தந்தையார் ஊர் சென்னை தான். ஆகையினால அவர்கள் பாரம்பரியமாக அவர்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கும். எங்களுடைய குடும்பத்துடைய குலதெய்வம் எது என்று சொன்னால் திருமலை திருப்பதி இருக்கக்கூடிய கடவுள் தான். அதை தான் வழிபட்டு வந்தார்கள். ரொம்பவும் தீவிரமாக இருப்பார்கள். எஸ்பெஷலி என்னுடைய தந்தையாரோட குணம் எந்தையுமே அவர் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று தான் அவருடைய தீவிரமாக இருப்பார்கள். அதுக்கு போல தான் என்னுடைய தாயார்களும். என்னுடைய தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அவர் கடைபிடிப்பார்கள். ஆனால் என் தந்தையை விட என்னுடைய தாய் சற்று மனம் தளர்ந்தவர்கள். அதை ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போயிடுவாங்க எங்கள் தாய். ஆனால் என் தந்தை ஒருபோதும் அந்த ஃப்ளெக்சிபிளுக்கு ஒத்தே வர மாட்டார். ஆர்கியூமெண்ட் என்று சொன்னால் அப்படி தான் அதே தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். பிடிவாதம் என்றால் பிடிவாதம் தான். நீ வெளியே போ என்று சொன்னால் வெளியே போய்விட வேண்டும். அது திருப்பி அன்பாக அழைப்பாரோ கூப்பிடுவாரோ என்றெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய தாயார் தான் மீண்டுமாக என்னை அழைத்து வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை அப்படி தான் ஒரு கண்டிப்பான முறையில் தான் அவர் வளர்த்து வந்தார். அவருடைய பணிபுரிந்த இடம் போர்ட்ரஸ்ட். அவர் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவருடைய அங்கேருந்து மீண்டுமாக உயர் பதிவு சம்பளத்திற்காக இந்தியா சிமெண்ட்ஸில் ஜாயின் பண்ணார். அங்கே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுகின்ற போது அவர் வாழ்ந்த சூழல்களும் அது ஒரு பிராமின் அசோசியேஷன் சூழல் தான். ஆகையினால் அவர்களுக்கு அங்கே என்னெல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களோ தெரியாது. அதை என் வீட்டிலும் அதை பகிர்ந்து கொண்டு அதை தீவிரமாக்க தான் முயற்சி செய்வார். அப்படி தான் அவர் அந்த குடும்பத்தில் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். காலையில் 4 மணிக்கு எழுந்துக்க வேண்டும். எல்லா விதமான ஸ்லோக மந்திரங்களும் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். என் தாயார் 4 மணிக்கே சுப்ரபாதத்தை போட்டு விடுவார்கள். சாம்பிராணி புகை சுப்ரபாதம் வீட்டில் வந்துவிட்டாலே போது விழுந்து விட்டது எங்களுக்கு தெரிந்துவிடும். அதை பாட்டை போட்டுவிட்டு மற்ற காரியங்களை அவர் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆகையினால மாலைகள் கோர்க்க வேண்டும் சாமிக்கு. அவர் எங்கள் அப்பா என்ன தான் வேலையாக இருந்தாலும் சாமி படங்களுக்கெல்லாம் மாலைகளை போட்டுவிட்டு தீபாவளி காட்டி விட்டு தான் பணிக்கு வேலைக்கு செல்வார். சாப்பாடு இல்லை என்றால் கூட கவலைப்படாத ஒரு தீவிரவாதி அவர். என் தந்தைக்கு மற்ற குறைகளை பற்றி தெரியாது. இவர் இயேசுவை பற்றியோ இல்லை இஸ்லாமை பற்றி எது பற்றியும் அவருக்கு தெரியாது. அதுவும் இயேசு என்று சொன்னால் அவருக்கு அப்படியே குலை நடுங்கும். அப்படி ஒரு வைராக்கியமாக இருப்பவர். அந்த வார்த்தையை கேட்டாலே அவருக்கு பிடிக்காது. நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பள்ளியில் கொடுக்கக்கூடிய நற்கருணை அந்த பேப்பரை பார்த்தாலே கிழிச்சு தூக்கி போட்டுருவார். அது படிக்கக்கூடாது, வீட்டுள்ள ஆற்றுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வருவாங்க அப்பா. அப்படி அந்த ஒரு வைராக்கியமான ஒரு இது. அதனால் அவர் எப்படி மனம் மாறுவார்ன்றது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் அவர் என்னவாக இருப்பார்னு கூட தெரியாது. அவருக்கு அதே நேரத்தில் நம்ம ஏதாவது ஸ்லோகம் சொல்கிறோம், பாட்டு பாடுறோன்னா அவர் முகத்தில் அவ்வளோ கலையாக அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு மனிதர். அப்படி இந்த ஆச்சாரியமாக இருந்த மனிதர் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு ரிட்டையர்ட் ஆகி, இந்தியா சிமெண்ட்ஸில் ரிட்டையர்ட் ஆகி, அவர் மறிக்கிற ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னிடத்தில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுகின்ற போது அப்போது நான் சொன்னேன், ஒரே ஒரு குறிக்கோளை சொன்னேன். அப்பா, நம்முடைய இதிகாசங்களிலே, வேதங்களிலே, சாஸ்திரங்களிலே ஒரு சுழற்சி முறை தான் மனிதனுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறதாக நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நம்மளோட புக்குலேயும் போட்டிருக்கப்பா அப்படின்னு. ஆமாப்பா, அதுதானே உண்மை. நம்ம இந்த ஜென்மாவில் என்ன புண்ணிய காரியங்கள் பண்ணுறோமோ அடுத்த ஜென்மாவில் அது மாதிரி தானே பிறக்க முடியும். முக்தியை அடையணும் அப்படின்னா நம்ம சன்னியாசியாக போயிடணும். ஆனால் சம்சாரியாக இருந்தால் நல்ல காரியங்கள் பண்ணால் தான் மறுஜென்மம் நான் மனிதனாகவே பிறக்க முடியும் அப்படிலாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்புறம் சொன்னேன், அப்பா அப்படிலாம் கிடையாது. இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம மரித்தா மறுஜென்மம்ன்ற ஒன்று இருக்குது. அது நித்திய ஜீவன். நம்ம மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அப்படியா, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் வேதத்தில் எடுத்து நான் காமிச்சு அதை படிக்கும்போது அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அப்போ அவர் சொன்னார், இது நான் ரொம்ப நாளாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னாரு. ஆனால் அதுக்குன்னு சொல்லி அவர் மதத்துக்கு வரல. ஆனால் அந்த லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன வார்த்தையே எனக்கு அது போதுமானதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான குடும்பத்தில் பிறந்த நான், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் 3 பேர், 2 தம்பிகள், ஒரு சகோதரி.
தம்பி பேர் பாபுஜி. அவனும் தந்தைக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு அவனும் அந்த இந்தியா சிமெண்ட்ஸில் பணிக்கு சேர்ந்து விட்டான். என்னுடைய இன்னொரு தம்பி ராம்ஜி ஆவடியில் அவன் ரியல் எஸ்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவனும் ஒரு கோயிலில் இப்போது பூசாரியாக இருக்கிறான். என்னுடைய சகோதரி இறந்து விட்டாள். அதனால் இப்போ இருப்பது 2 சகோதரர்கள், அவர் குடும்பம் தான். மற்ற என் குடும்பத்தில் இருந்த என்னுடைய தாய் தந்தை இருவரும் மறைத்து விட்டார்கள். இப்போது எனக்கு எனது தாய் கூட பிறந்த சகோதரிகளும் இறந்து விட்டால், யாரும் இல்லை. இப்போது என் குடும்பம் என்று சொல்லப்போனால் 2 சகோதரர்களும் நானும் தான். ஆகையினால் எங்கள் சகோதரர்களும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் அவர்களுக்கூடையும் பேசி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்த தருணத்திலே 1967ஆம் ஆண்டு, அதுக்கு முன்னே இடைப்பட்ட நேரத்திலே எனக்கு உடல் சுகமற்று போய்விட்டேன். டைஃபாய்டு என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். இப்போது எப்படி கோவிட் அப்படின்னு சொல்லுகிறோமோ அதே போல் அப்போது அந்த டைஃபாய்டுக்கு எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் மேல் இருந்த நான் உயிர் பிழைப்பதற்கு மிகவும் அரிதாகிவிட்டது. அப்போது கோவாவிலே 12 வருடத்துக்கு ஒரு முறை சன் பிரான்சிஸ் சேவியர் அவர்களை எடுத்து வெளியே வைத்து அதை மக்களுடைய பார்வைக்காக வெளியே வைப்பார்கள். அப்படி வைக்கின்ற போதிலே என்னுடைய பெரியம்மா அவர்கள் அங்கே போய் அதை பார்த்துவிட்டு சென்னை வந்தபோது நான் இப்படி உடல் சுகமற்று இருக்கிறேன் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் வந்து என்னை பார்த்து ரொம்பவும் கவலை கூட இருக்கின்ற போது அவர் திடீரென்று அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றி அந்த மாலை எடுத்து என் கழுத்தில் போட்டதாக என் தாயார் சொல்வார். அதை போட்ட மாத்திரத்திலே சில நொடிகளிலேயே நான் என் தாயை கூப்பிட்டு எனக்கு பசி எடுக்கிறது, உணவு வேண்டும் என்று கேட்டதாக அவர் சொல்வார்கள். காலங்கள் இப்படி கடந்து போய் கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு தம்பி ஒரு சகோதரி பிறக்க இருக்கிறார்கள். குடும்பத்திலே ஆச்சாரமான குடும்பம். வீட்டிலே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்து கொண்டே இருக்கும், பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கும், அன்னதானங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆகையால் இதை நாங்கள் வழியாக நாங்கள் எங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்து வந்து கொண்டு இருப்போம். எங்களுக்கு அது என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் சிறுவர் பருவத்திலே எங்களுக்கு அது என்னவென்று புரியாது. ஆனாலும் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுவோம். ஓடி ஆடி பூஜைகளிலே கலந்து கொண்டு இருப்போம், உதவி செய்து கொண்டு இருப்போம். அவர் கேட்பதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருப்போம். எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. அந்த அறியாத அந்த சிறு குழந்தை பருவம். பள்ளி பருவம் வருகின்ற போது அப்போது என்னுடைய குடும்பம் மந்தவெளியிலிருந்து குடிபெயர்ந்து சீத்தம்மா காலனி என்று சொல்லக்கூடிய எக்ஸ்டென்ஷன், சீத்தம்மா காலனி எக்ஸ்டென்ஷன் இடத்துல குடியேறுகிறோம். அப்போது ஆழ்வார்பேட்டையில் சன் பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அது நன்ஸ்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளி. அப்போது என் தாயார் போய் அங்கே எடுத்து போய் கேட்கின்ற போது அந்த அம்மா அங்கே இருந்த நன் அவர்கள் என்னை அனுமதித்தார்கள் பள்ளிக்கு. அப்போது என் கூட என் சகோதரனும் சேர்ந்து கொண்டார். நாங்கள் அந்த பள்ளியில் படிக்கின்ற போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒரு நற்கருணை என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனை குறித்தும் கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களை குறித்தும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிகழ்வை குறித்தான செய்தியை அவர்கள் எங்களிடம் கொடுப்பார்கள். இதை நான் பள்ளியிலிருந்து வந்த உடனே அதை நான் படித்து கொண்டிருப்பேன். அப்போது என் தகப்பன்மார் வந்து கேட்பார், இது என்னப்பா ஹோம்ஒர்க் செய்யலையே, இதை என்ன உட்காந்து படிச்சிருக்க கூட என்கிட்டன்னு வாங்கி அதை பார்த்துட்டு இதெல்லாம் படிக்கக்கூடாது, இதை நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அதை கிழிச்சு போடுவாங்க. கொஞ்ச நாள் அது எனக்கு அதோடைய விஷயம் தெரியாது. ஏதோ ஒரு அப்பா வாங்கி கழித்து போட்டு விடுகிறார் தான் தெரியும். அப்போது என் தகப்பன் போர்ட்ரஸ்ட்லேருந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா சிமெண்ட் என்ற கம்பெனி சங்கர் சிமெண்ட்ஸில் வந்து மார்க்கெட்டிங் டிவிஷனில் வந்து ஜாயின் பண்ணுகிறார். அப்போது அவருடைய வருமானம் பெறுகின்ற காரணத்தினாலே நாங்கள் ஆழ்வார்பேட்டை சித்தம்மா காலனியிலிருந்து நல்ல ஒரு தகுதியான ஒரு வீட்டுக்கு நாங்கள் குடிபெயர நேருகிறது. நான் அப்போது என்னுடைய 6வது வகுப்பு வருகின்ற போது எனக்கு ஓரளவுக்கு இந்த உலக ஞானம் சற்று கொஞ்சம் தெரிய வருகிறது. அப்போது எனக்கு கூட படிக்கிற மாணவர்கள்லாம் அந்த மதிய வேலையில் உணவு வேலை முடிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சேப்பலில் போய் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து போய், அது விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் அது போய் செய்வேன். சில நேரங்களில் வீட்டிலும் அதை செய்ய ஆரம்பித்தேன். இதையெல்லாம் எங்கள் அப்பா நுண்ணியமாக பார்த்து கொண்டிருந்தவர் எங்கள் அம்மாவிடம் சொன்னார், அவனை அந்த ஸ்கூலிலிருந்து எடுத்து வேறு ஸ்கூலில் போட்டு விட வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி வேறு விதமாக போய்விடுவான் போல் இருக்கிறது என்று சொல்லி என் தாயாரிடம் சொல்லும்போது, என் தாயார் வந்து என் தகப்பனுடைய
கோரிக்கையை நிறைவேற்றுவதே தயாராக இருப்பார்கள். அவர் மனநோக்கும்படி ஒருபோதும் நடந்தது கிடையாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருகின்ற போது ஏற்ற நேரத்தில் அவர்கள் எடுத்து சொல்லி அதை சரி கட்டி விடுவார்கள் எங்களுக்காக வேண்டி. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பள்ளி வந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அந்த பள்ளி. அப்போ 6ஆம் வகுப்பு பள்ளியை முடித்தவுடன் நான் தியாகராய நகர் பள்ளி டி நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நான் அங்கே வந்து 6வது ஜாயின் பண்ணுகிறேன். அப்போது இந்த கிறிஸ்துவ மதத்தினோடு இருந்த ஐக்கியம், தொடர்பு, படிப்பு எல்லாம் அங்கே முற்றுப்புள்ளி ஆகிவிடுகிறது. ஏனென்றால் ஒரு நார்மல் ஒரு ஸ்கூலுக்காக நான் வருகிறேன். அங்கே வந்து எந்த ஒரு கலாச்சாரம், இந்து கலாச்சாரமும் கிடையாது, கிறிஸ்துவ கலாச்சாரமும் கிடையாது, வேறு எந்த ஒரு கலாச்சாரமும் கிடையாது. அப்படி அங்கே நான் பழகி கொண்டிருக்கும்போது ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு அந்த வகுப்பிலே எனக்கு பழக்கமாகி வருகிறார். அப்போது மீண்டுமாக நான் அதை ஆரம்பிப்பதற்கான ஒரு சின்ன ஒரு துளிர் ஏற்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், லீவு நாளிலே நாங்கள் அவர் வீட்டுக்கு போவோம், சைக்கிள் விளையாடும் போவோம். அப்போ வந்து அவர்கள் தாயார் அவர்கள் உள்ளே நுழையும் போதே அவர் வீட்டில் வந்து பெரிய ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கும், மற்ற சமாச்சாரங்கள் பைபிள் இருக்கும், கேலண்டர் இருக்கும், ஊதுபத்தி இருக்கும், மெழுகுபத்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன் இதெல்லாம் என் வீட்டில் இல்லை? இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக தெரிகிறதே. இவருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, அவர் உடைகள் வித்தியாசமாக இருக்கிறது, உணவு வகை வித்தியாசம், இதெல்லாம் ஒரு மாறுபட்ட ஒரு வித்தியாசங்களை நான் காண்கின்ற போது எனக்கு அது ஒரு பெரிய வியப்பை கொடுத்தது. அப்போது என் ஆழ் சிந்தனைகளை நான் என்ன பண்ண ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னால், இயேசு யார்? ஏன் என் தந்தை இதை வெறுக்க வேண்டும்? இது என்ன குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதை படிக்க ஆரம்பிப்பதற்கான ஆர்வத்தை சொல்லி தியாகராய நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய லைப்ரரியன்கிட்ட போயிட்டு, எனக்கு இதை குறித்து படிக்க வேண்டும் ஐயா, நம்ம எடுத்த புஸ்தகம் இருக்குதான் கேட்டபோது அவர் சொன்னார், இங்கே இல்லை, கன்னிமரா லைப்ரரியில் தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அப்போ நான் 9வது கிளாஸ் வரும்போது ஒரு நாள் நான் தனியாக கன்னிமரா லைப்ரரிக்கு, எங்கள் வீடு ஸ்கூல் வாசலிருந்து 10ஆம் நம்பர் பஸ் இருக்கும். அப்போ அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு என் தாயாரிடம் அன்று நான் ஸ்கூல் போகவில்லை. என் ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் என் சைக்கிளை ஸ்கூலில் விட்டுவிட்டு நான் பஸ் எடுத்துக்கொண்டு நேராக கன்னிமராவுக்கு போய்விட்டேன். கன்னிமரா லைப்ரரியில் போய் அந்த லைப்ரரியன்கிட்ட கேட்டேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் படிக்க வேண்டும், எனக்கு புஸ்தகம் வேண்டும், எங்கே இருக்கிறது, எந்த அலமாரியில் இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் என் கூடவே வந்து அந்த புக்கை எடுத்து என் கையில் கொடுத்தார். அது எனக்கு பைபிள் என்று தெரியாது, வேதாகமம் என்று தெரியாது. ஆனால் அதை வாங்கி அதில் எந்த அதிகாரத்தை படிக்க வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாது. அப்போது நான் எடுத்து பார்க்கும்போது மத்தேயு அதிகாரத்தை நான் திருப்புகிறேன். அதில் வந்து தேவனுடைய பிறப்பு அவர் எப்படி பிறக்கப்பட்டார் அந்த செய்திகளை எல்லாம் படித்து வரும்போது இதில் இன்னும் ஆர்வமாகுது. அதுக்கப்புறம் மீண்டுமாக ஒரு பெரிய இடைவெளி வந்து விட்டது. இது அதோடு படித்து விட்டு நான் வந்து விட்டேன், ஒரு பெரிய இடைவெளி வருகிறது. அப்போது நான் 9ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் என்னால் படிப்பை தொடர முடியவில்லை. ஒரு சிறு குடும்ப பிரச்சனையினாலும் சரி, என்னுடைய மந்த நிலைமையினாலும் சரி, நான் என் தந்தை என்ன சொல்லிவிட்டார், நீ டைரெக்டாக கடைசி சான்ஸ் எஸ்எல்சி டைரெக்டாக எழுதிவிடு என்று சொன்னார். அப்போது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ்நாடு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள். ஸோ 9வது படித்த நான் நேரடியாக எஸ்எல்சி எழுதுவதற்கு என்னை தகப்பனார் தயார் பண்ணிவிட்டார். அப்போ டைரெக்டாக நான் எஸ்எல்சியை பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமா இன் கேட்ரிங் டெக்னாலஜி வந்து நம்ம அடையார் தரமணியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜியில் போய் 1 ஆண்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரிசப்ஷன் அண்ட் புக் கீப்பிங். அப்போது அங்கே படித்து கொண்டு இருக்கிற வேலையிலே நான் மற்ற என்னுடைய சகோதரர்கள் அங்கே வந்து அதே வளாகத்திலே டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதில் ஜாயின் பண்ணிவிட்டோம். நாங்கள் இருவரும் தான் அந்த கல்லூரிக்கு அந்த வளாகத்துக்கு போவோம், போய் அங்கே பிரிந்து விடுவோம். அப்போது அங்கே இருக்கும்போது அங்கே எனக்கு ஒரு 3 கிறிஸ்தவ சகோதரர்கள் எனக்கு நண்பர்களானார்கள். அப்போ அங்கே அந்த பழக்கத்தினாலே அவர்கள் வந்து சின்னமலைக்கு அடிக்கடி போவார்கள். ஒருவர் வந்து பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்மிரல் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்தோனியார் கோயிலுக்கு போவார் எவ்ரி டியூஸ்டே. ஸோ இப்படி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதில் ஆரம்பித்து விட்டது. நான் செவ்வாய்க்கிழமை ஆனால் காலையில் எழுந்தவுடன் முதலாவது அந்தோனியார் கோயிலில் போய் கேண்டில் ஏற்றி வைத்து விட்டு தான் நான் கேட்ரிங் இன்ஸ்டியூட்டுக்கே நான் போவேன். அது எதுக்கு போகிறேன், எதனால் போகிறேன், என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் போய்விடுவேன். அப்படி போகின்ற பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அப்போது லீலாவதி பில்டிங்கில் பேங்க் ரெக்ரூட்டிங் போர்டில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படின் போது எங்கள் தந்தை நான் சொன்னார், நீ நேராக அதில் போய் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் படி, உனக்கு பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லும்போது
நான் அங்கே போய் சேருகிறேன். அங்கே போய் அதை படிக்கிறதுக்கு நான் போகிறேன். அது வந்து ஒரு வாரம் தான் அந்த கிளாஸ், 1 வீக் கிளாஸ். பணம் கட்டி நாங்கள் படிக்கணும். அதில் நான் பேங்க் ரெக்ரூட்டிங் போர்டில் நான் போய் அது படிச்சுட்ருக்கும்போது அங்கே ஒரு பெண்ணை சந்திக்க நேருகிறது. அந்த பெண், அவருடைய தந்தை சென்னை டைசஸ் மெட்ராஸில் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவிலே ரெவரண்ட்டாக பணிபுரிகிற ஒரு 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 பர்சன். அவருடைய மகள் அங்கே வருகிறார் படிக்கிறதுக்கு. அவருடைய பெயர் ஜாய்ஸ் செல்வகுமாரி. அவர் வருகின்ற போது எங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் ஏற்படுகிறது. ஆனால் எந்த விதமான தவறான நோக்கத்தோடும் கிடையாது. அங்கே கல்லூரியில் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் போன்று தான் நாங்கள் பழகுகிறோம். அந்த ஒரு வாரம் முடிகின்ற போது வீட்டு விலாசங்கள், அப்போது செல்ஃபோன் கிடையாது, தொலைபேசி நம்பரை தான் வாங்கிக்கொள்வோம். அப்போ எனக்கு ஒரு பிபி ஃபோன் தான் இருக்கும், பக்கத்து வீட்டு ஃபோன். அந்த நம்பரை நான் கொடுத்து விட்டு நாங்கள் எல்லாம் விடைபெற்று பிரியாவிடையாக சென்று விட்டோம். இப்படி சென்ற பிறகு அந்த அம்மாவிடம் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது. அப்பொழுது அவர்கள் என்னுடைய தாயார் கேட்குறாரு, இது வரைக்கும் உனக்கு அங்கேருந்து எந்த ஃபோனும் வந்தது இல்லையாப்பா அந்த வீட்டுக்கு, யாரோ தெரியாத ஒரு பெண்ணை கூப்பிட்றாலாமே யாருன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என் தாயாரிடம் இந்த மாதிரி சொன்ன உடனே அவளை வீட்டுக்கு அழைத்து வா அப்படின்றாங்க. ஃபோன்லலாம் பேசுகிறது முறை இல்லை, வரதாங்க வீட்டுக்கு வரட்டும் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க, பழக்கமாகுது, பழகிறாங்க. அப்போது நான் என்னோடய கேட்ரிங் இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போது எனக்கு ட்ரைனிங் வேணும். அப்புறம் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் காஷ்மீருக்கு ஹோட்டல் பிராட்வே இன் அப்படின்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ட்ரைனிங்க்காண்டி நான் அப்ளை பண்ணுறேன். அது கிடைக்கிது. நான் அங்கேருந்து ட்ரைனிங் போயிடுறேன். ட்ரைனிங் போன பிறகு எனக்கு ஒரு டெலகிராம் வருது. யார்கிட்டேருந்து வருதுன்னா, இந்த ஜாய்ஸ் செல்வகுமாரி கிட்டேருந்து வருது. என்னுடைய தந்தை மிகவும் சீரியஸாக கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் உங்களுடைய உதவி தேவை. நான் பிஜி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பிஜி படிச்சிட்ருக்கேன். அதனால் என்னுடைய எக்ஸாமினேஷன் நெருங்குவதனால எனக்கு கொஞ்சம் உங்களுடைய உதவி தேவைப்படுது, முடியுமான்னு கேட்டாங்க. நான் உடனே என்னுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து அவங்கள போய் சந்திக்கிறேன். அவங்க அப்பா ரொம்பவும் 2nd டிகிரி லெவலில் ஜாயின்டிஸில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கூடவே இருந்து அவங்களுடைய உதவி புரிந்து டெய்லிக்கு மார்னிங்கில் போய் இவளுக்கு பதில் நான் அங்கே போய் அவருக்கு தேவையானதை செய்து வந்து கொண்டிருந்தேன். பின்பாடு அவர் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகும்போது 3rd டிகிரி to 4th டிகிரிக்கு வந்துட்டாங்க. பிழைப்பது கஷ்டம் சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அவர் மறைக்கும் தருவாயில் என்னை பார்க்கிறார். நான் அவரை பார்த்தேன். அப்போது அவருக்கு பேச முடியவில்லை. ஆனால் நான் ஒரு கரத்தை பிடித்து நான் சொன்னேன், ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நான் செய்வேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கரத்தை பிடித்தோன்னு சிரித்தவரே அவர் உயிரை என் கையில் கொடுத்தார். நான் சொன்னது என்னவென்று சொன்னால், உங்கள் மகளுக்கு நான் ஏற்றதை நான் செய்வேன் என்று சொன்னேனே தவிர நான் திருமணம் செய்து கொள்வேன். ஏனென்றால் நாங்கள் அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் பழகவில்லை. ஒருவேளை அவர் அப்படி நினைத்திருப்பாரோ அப்படி எனக்கு தெரியாது. அவர் சிரித்து விட்டு கண்ணை மூடிவிட்டார். ஸோ வந்தவுடனே மற்றபடி எல்லாம் வந்து எனக்கு நான் அப்போது தான் இவள் என்னை கேட்குறாள், நீங்கள் எந்த விதத்தில் என்னிடத்தில் பழகுகிறீர்கள் என்று. நான் சொன்னேன். இப்படி சொன்ன பிறகு இல்லை, நான் வந்து உங்களை விரும்புகிறேன். அப்போ விரும்புகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு சிந்தனை வந்து, இவளுடைய பிஜி, நான் ஒரு கேட்ரிங் டிப்ளமா இன் கேட்ரிங் ஸ்டூடெண்ட், அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு உள்ள ஒரு உறவு ஏற்படும் சொல்லி ஒரு கடிதத்தை எழுதிட்டேன். இந்த மாதிரி உனக்கு நாங்கள் நல்ல ஏற்பாடு, நானும் எங்கள் தகப்பன் தாய் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணுறோமா, என்ன நீ திருமணத்தில் நாளைக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளமாக பிரிஞ்சிற வேறு சூழ்நிலையெல்லாம் வந்துடக்கூடாது, அதனால் என்ன சொல்லி எதுனா அவள் எங்கள் அப்பா கிட்ட நான் எழுதிட்டா இந்த லெட்டரை காமிச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னால், நீ அப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டு இருந்தா நீ அந்த மகளை திருமணம் தான் செஞ்சுக்கணும். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க திருமணம் செய்ய. அப்போ எங்கள் அப்பா சொன்னால், இல்லை அவங்க கிறிஸ்டின் ஆச்சே, இவன் நம்ம பிராமின் கம்யூனிட்டி இந்து, இவன் எப்படி கல்யாணம் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ வாலண்டியராக நான் சொன்னால் நான் மாறி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான். அது அங்கே அந்த பேச்சு வரத்துக்கு முன்னாடி இது எங்கே தவறி போயிடுமோ அப்படின்ற வார்த்தையில் சொன்னோன்னா எங்கள் அப்பாவுக்கு அது ஒரு பெரிய பழ நழுவி பாலில் விழுந்த மாதிரி ஓகேன்ட்டார். ஸோ அவளுக்கு ஆரிய சமாஜில் கூட்டிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பெரிய பூகம்பம் வீட்டில் வெடிக்குது. தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. அதுபோல் எங்கள் வீட்டில் எல்லா விதமான ஆச்சாரங்களும் கடைப்பிடித்துன்ற வீட்டில் என்னுடைய பெட்ரூமில் ஜீசஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு உள்ளே வருது. இதை பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு அப்படியே காலில் நெருப்பு கொட்டின மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் வைக்கக்கூடாது, நீ எங்கள் ஆற்றுக்கு வந்துட்ட பிறகு நீ எங்களுடைய மருமக, எங்கள் மாட்டு பொண்ணு, அதனால் நாங்கள் சொல்லுதான் நீ கேட்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாதம்மா, நீ வெளியே வச்சுக்க, வீட்டுக்குள்ளே எதுவும் வச்சு கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவள் நான் அப்போ ஒரு சின்ன ஹோட்டலில் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது இவள் அழுகுறான்.
அப்போ அழும்போது நான் சொன்னேன், என்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், ஒரு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக கூட அவளுக்கு எடுத்த அடுப்புலேயே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் திணிக்க முடியாது. அதே மாதிரி அவள் பழக்க வழக்கம்லாம் இம்மிடியட் நம்மக்கிட்ட திணிக்க முடியாது. அதனால் கொஞ்ச நாள் பொறுமையான எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளில் ஒரு நிமிடம் கூட நான் இருக்க முடியாதுன்னு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அவள் என்னை நம்பி வந்துட்டா. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா, நான் தனி கொடுத்துன போகிறேன்னொன்னே என்னை சபிக்காத வார்த்தைகள் கிடையாது. நீ இயேசுவை ஏற்றுட்டு நீ வெளியே போனோன்னா நீ அதோடு இந்த வீடு சொத்து பத்து எல்லாத்தையும் மறந்துடணும், நீ வெளியே போயிட்டேன் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. நான் சொன்னேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்து சைதாப்பேட்டையில் குடியேறி சென்ட் பீட்டர் சர்ச்சில் மறுவாரமே நான் சபையில் ஒரு அங்கத்தினர் ஆனேன். இது ஒரு அங்கத்தினர் ஆன சபையில். ஆனால் எனக்கு வந்து அப்போ வந்து பென்சன் அப்படின்னு ஒரு பேர், கிறிஸ்டியன் நேம் கொடுத்தாங்க. பேப்டிசம் எடுத்த பிறகு ஐ வாஸ் பென்சன் பாலாஜி பிகம் பென்சன். அப்போ ஆன பிறகு அதில் இருக்கும்போது எனக்கு சவுதி அரேபியாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சவுதி அரேபியாவுக்கு நான் வாலிப வயசில் நான் போன பிறகு எனக்கு 2வது குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆயிருக்கு. அதனால் நான் போனோடனே எனக்கு ஹோம்சிக் ஆகிடுச்சு. அந்த குழந்தைய வீட்டில் ஒய்ஃப் லோன்லியாக விட்டு வந்திருக்கோம். ஏன்னா என்னுடைய மனைவிக்கு எந்த சொந்த பந்தங்களும் அவ்வளோ நெருங்கிய சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. எனக்கு முதல் பிறந்த குழந்தை பேர் வந்து வினோத் ஷியாம் சுந்தர். அவன் தான் முதல் மகன். அவன் 1984ஆம் ஆண்டு பிறந்தான். எனக்கு திருமணம் 1983 சென்னையில் நடந்தது. 1986 என்னுடைய மகள் பிறக்கிறாள். ஸோ 2 குழந்தைகளும் நம்மளால் பார்த்துக்க முடியாது என்ற சூழ்நிலையில் நான் அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நான் சென்னைக்கு வந்து விட்டேன். சென்னைக்கு வந்த பிறகு நான் வந்து என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது சீரணி அரங்கத்தில் எதிர வந்து என்னுடைய மனைவி வந்து இஸ் பிலாங் டு ஷெட்யூல் காஸ்ட். அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் பயிர் முடிச்சிருக்கிறதுனால அங்கே ஒரு சீரணி அரங்கத்தில் வந்து ஒரு தற்காலிகமான போஸ்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு அந்த எழிலகத்தில் போயிட்டு அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் எழுதிட்டு ஒரு 4 மணிக்கு பீச்சில் போய் உட்காரலாமா, வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பீச்சில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சீரணி அரங்கத்துலேருந்து இயேசு அழைக்கிறார் சொல்லி ஒரு பாட்டு வருது. எனக்கு இதெல்லாம் அனுபவமே கிடையாது. அப்போ என் மனைவியை கேட்குறேன், என்னம்மா அது பாட்டு கேட்குது அப்படின்னா, அது டிஜிஎஸ் தினகரன் பாடுறாரு, இந்த மாதிரி அது ஒரு காஸ்பல் மீட்டிங் அப்படின்னா, ஏன் நம்ம போய் உட்காரக்கூடாதாங்க, நம்ம போகலாமேன்னா. சரி நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ப்ரேயர் நல்லா எல்லாம் பாட்டெல்லாம் முடித்து அங்கிள் நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க. அது 1989 நினைக்கிறேன், 89 ஆமாம், 89 ஸ்டார்டிங்காக 89 என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்து கால் அவுட்டில் சொல்கிறாரு, பென்சன் அப்படின்றாரு. என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணுறாரு. பென்சன், இனியோட உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்த்து உனக்கு கஷ்டத்தை போக்குறாரியா, இனி நீ யார் முன்னாடி தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்னுடைய பேரை சொல்லி அவர் மூலியமாக பேரை சொல்லி அழைக்கிறார். எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. பாலாஜின்னு கூப்பிட்டுருந்தா 10,000 பாலாஜி அங்கே இருக்கிறான். வெங்கடேஷ்னு சொல்லியிருந்தாலும் அதே அங்கே இருப்பாங்க. ஆனால் பென்சன் சொல்லும்போது நான் ஒருத்தனாக இருப்பேன்னு அன்றைக்கி நான் நம்பினேன், விசுவாசித்தேன். சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட, என்னம்மா பென்சன் கூப்பிட்றாருன்னு. அவங்க அப்படி தான் சம்டைம் ஆண்டவர் அவங்க கூட பேசுவார் அப்படின்னாங்க. சரி, அதை நான் விசுவாசித்தேன். அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது நான் முன்னாடி ஹோட்டலில் ஒர்க் பண்ண எஃப்என்பி மேனேஜர், லாண்ட்ரி மேனேஜர் முன்னாடி நடந்து வராரு. வந்தோன்னே என்னை பார்த்துட்டாரு. சவுதிக்கு போனி என்னாச்சு, என்ன எங்கே வந்திருக்கிறேன்னாரு. அண்ணா இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, வேலை இல்லை, விட்டுட்டு வந்துட்டேன், ஒரு 2 மாதமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேண்ணே அப்படின்னா. அப்படியா, ஒன்றும் வேணாம், நீ மாஸ் ஹோட்டல் பல்லாவரம் போ, ரங்கராஜன் தான் ஜிஎம்மாக இருக்கிறாரு, நீ போய் அவரை மீட் பண்ணி உனக்கு கண்டிப்பாக ஏதாவது உதவி பண்ணுவார், உன்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்படின்னாரு. உடனே மறுநாள் காத்தல் நேராக சாப்பிட கூட இல்லை, நேராக எழுந்து போய் ரங்கராஜனை தான் போய் பார்த்தேன். அவர் என்னை பார்த்தோன்னே கட்டி தழுவி, என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் ஒன்றும் பண்ணல, வேலை இல்லை, 2 மாதமாக 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒய்ஃபு சின்ன ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறா, சம்பளம் ரொம்ப கம்மி அப்படின்னேன். உடனே அவர் என்ன சொன்னார், நீ ஒன்றும் வேணாம், நீ கவலைப்பட, ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடு. நிறைய எழுதி கொடுத்தேன். யுவர் அப்பாயிண்டட் அஸ் ஏர்போர்ட் மேனேஜர், சேலரி இஸ் 5,000 rupees, யுவர் டெய்லி அலவன்ஸ் இஸ் 100 rupees போட்டார். எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. என்னடா சென்னையில் இவ்வளோ பெரிய சம்பளமா, எடுத்த எடுப்புலையே, அதுவும் ஒரு பெரிய போஸ்ட்டு, ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். சரின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போய் ஜாயின் பண்ணி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் என் கூட இன்க்ளூட் ஆகும்போது என்னுடைய வாழ்க்கை தரம் அங்கே மாற்றப்பட்டது. பணம் வர அங்கே வரப்போகிற கெஸ்ட்டுகள் எனக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸு,
மற்றவுடைய சேர்க்கை இதெல்லாம் ஆகும்போது இந்த கடவுளையே நான் மறந்துட்டேன். என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாலிபர்கள் என்னெல்லாம் தவறு பண்ணுவாங்களோ, அது கல்யாணம் ஆன பிறகு கையில் பணம் கிடைச்ச பிறகு ஆண்டவரை மறந்துட்டு என்னுடைய வாழ்க்கை திசை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நான் திசை திரும்பி நான் போயிட்டுருக்கிறேன். போகும்போது எல்லா விதமான கெட்ட பழக்கம், சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, டூர் போகிறது, இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குடும்பத்தை மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர்ஸ் போகிறது, இப்படி பல விஷயங்களில் நான் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது 1998 என் கூட ஒர்க் பண்ண ஜோயல்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டோடைய அண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவில் இவாஞ்சலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஜோயலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில் ஒரு டிஸ்பியூட் இருந்தது. அது வந்து அவங்க அண்ணிக்கிட்ட பேசி ப்ரே பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கீழ்பாக் கார்டனில் வந்து போகணும்னு சொல்லி என்னை கூட கூப்பிட்டு போனான். அவன் மாடிக்கு போகும்போது கூட நீ மாடிக்கு போடான்னு சொல்லிட்டு கீழே நின்று சிகரெட் பிடிச்சி தான் நான் மாடிக்கு போனேன் அவங்க கூட. அங்கே மேலே போன உடனே அவங்க எங்களுக்கு டீ எல்லாம் ஆஃபர் பண்ணிவிட்டு அவனுடைய பர்சனலாக போய் அவங்க லைஃப்பில் கேட்டுட்டு அப்புறம் நான் ப்ரே பண்ணுறேன் வாங்கப்பான்னு சொன்னாங்க. 2 பேரும் முழங்கால் போட்ட உடனே எனக்கு தான் அவங்க அடித்தாங்க தலையில். உன்னை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்துட்ருக்காரு, நீ எங்கே திசை திரும்பி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி என்னை அடி நடிக்கிறாங்க தலையில். அதாவது ஒரு தாய் ஒரு மகனுக்கு எப்படி கண்டிப்பாரோ அந்த மாதிரி அந்த வேதனை என்னால் தாங்க முடியாது. அப்படி ஒரு அடி என்னால் பொறுத்துக்கொள்ள முடியல. ஏந்து கூட தின்னலாமா அவன் திட்டில்லாமல் கூட பார்த்தேன். ஆனால் அந்த அன்புக்கு அடிக்கிற அடி, வருத்தப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் என்னால் தாங்க முடியல. ஃபஸ்ட் டைம் பென்சன் அண்ணன் அங்கிள் கூப்பிட்டது, இவங்க செஞ்ச விதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் ஒவ்வொன்று அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்களான்னு, எனக்கு தெரியாதுப்பா, அவன் ஜோயிலுக்கு தான் ப்ரே பண்ணதுக்கு நான் வந்தேன், ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட பேச சொன்னார்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அன்னிலேருந்து அந்த வயலை வர பேக்கெட்டில் ஒரு அரை பேக்கெட் சிகரெட் ஒன்று வந்து எடுத்து தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு மறுநாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்சஸை நான் ஏர்போர்ட்டில் காமிக்கும் போது டெய்லி ஈவினிங் போகும்போது எல்லாம் பாருக்கு போயிட்டு தான் போவோம் டியூட்டி முடிச்சுட்டு. நான் எல்லாம் கூப்பிட்டாங்க, இல்லைப்பா நான் வரலப்பான்ட்டேன். ஏன் என்ன அப்படின்னா, இல்லை நான் வரல அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஏர்போர்ட்டில் 2000 ஒரு ஏர்போர்ட் ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஜீசஸ் அண்ட் ப்ரேயர் மினிஸ்ட்ரின்னு சொல்லி அந்த மினிஸ்ட்ரியில் என்னை இணைச்சிக்கிட்டேன். அப்போ இணைச்சிட்டும் போது அங்கே அதோடைய ஹெட்டாக நடத்தினவர் வந்து ஜேம்ஸ் வர்னராஜ். இன்றைக்கி ரொம்ப ஃபெமிலியரான பேர். மோகன் சிலால்சஸோடு சேர்ந்து அவங்க ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் தான் என்ன பண்ணார், பாலாஜி நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால யூ ஹேவ் டு டேக் அனதர் பேப்டிசம் எடுக்கணும், நீங்கள் பெரிய தவறு பண்ணிட்டு வந்துட்டீங்க இந்த வாழ்க்கையில், நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லி என்னை சின்ன மலையிலே கொண்டு போய் எனக்கு முழு ஞானஸ்தானம் கொடுத்து மீண்டுமாக என்னை உயிர்த்து எழுப்பினார் ஆவிக்குரிய தகப்பனாக நான் அவரை நினைக்கிறேன். அப்புறமா தான் நான் அவங்க கூட சேர்ந்து எல்லா மினிஸ்ட்ரினா என்ன, கிறிஸ்டியன்னா எப்படி, பைபிள் எப்படி படிக்கணும், மெசேஜ் எப்படி ப்ரிப்பேர், எல்லாத்தையும் அவரோட கற்றுட்டேன். அவரோட சேர்ந்து பல ஊழியங்கள் நாங்கள் போயிருக்கோம். காட்டேஜ் மினிஸ்ட்ரி, வீடு வீடாக நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஜோரம், அப்படி எல்லா விஷயத்திலும் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட தான் போய் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ சேஞ்ச் மை லைஃப் ஆஃப்டர் 2010. அப்போது எனக்கு 2010 நான் வந்து முழுமையாக ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வராங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்னுடைய பிள்ளைகள் படிப்பு முடிச்சிட்டாங்க. என் பையன் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிகாம் முடிச்சிட்டான். என் பொண்ணு வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக பிடிச்சிட்டா. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ண கையில் காசு இல்லை. என்னப்பா இருந்த பணத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்தாச்சு. அப்போது முதல் அலையன்ஸ் வருது என்னுடைய மகளுக்கு. அப்போ யார் எப்படி முடியும், என் ஒய்ஃபோட கூட ஒர்க் பண்ணுற டீச்சருடைய பையன் வராங்க, பார்த்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போ கல்யாணம் வைக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் செப்டம்பர் 16 வச்சலான்ட்டேன். அப்போ என் ஒய்ஃப் என்ன கேட்குறாங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து செப்டம்பர் 16 சொல்கிறீங்க, என்ன காசு கையில் இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் சொல்லலை, என்னுடைய ஆண்டவர் பேசியிருக்காரு, பார்த்து பாருன்ட்டு. அந்த நேரத்தை பார்த்து தான் நம்முடைய மோடி ஒரு அருமையான திட்டத்தை போட்டார். ஒரு நாளைக்கு 2000 ரூபா கூட பணம் வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில். அப்போது எனக்கு இந்தியன் பேங்க்கில் ஒரு பாலாஜின்னு என் பேர் கொண்ட ஒரு மேனேஜர், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன்ட்டார். ஸோ இந்த பணத்தெல்லாம் நான் எப்படி ஏற்பாடு பண்ணேன்னா, எனக்கு எதிர்பார்க்காத அளவாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் பிஎஃப் லோனும் சேங்ஷன் இம்மிடியட்டாக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிது. உயர் அதிகாரி கண்ணில் தயவு கிடைக்கும்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் அப்படிப்பட்ட வேண்டாமே அந்த மாதிரி அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கும்படி நான் எங்கெல்லாம் போய் கேட்குறனோ உடனுக்குடனே கேஷ். என்னுடைய மனைவிக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஜிபிஎஃப்லேருந்து பணம் உடனே கிடைக்கிற அளவு பண்ணி
யாரை எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த கல்யாணத்தை வந்து நம்ம சென்ட் ஜோசப் சர்ச்சில் தான், மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகரில் இருக்கக்கூடிய சர்ச்சில் தான் ரொம்ப விமர்சனமாக கிராண்டாக பண்ணோம். அவ்வளோ கிராண்டாக பண்ணோம். ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் அன்றைக்கி வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. இவன் எப்படியோ போயிடுவானே, இப்படி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கானே, இப்படி வந்திருக்கானே அப்படின்னு அவ்வளோ பாடுபட்டு பார்த்தாங்க. ஆனால் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணதுனால டாப் அஃபிஷியல்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளை என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்கள ஆம்புலன்ஸ் ரெட் லைட்டில் வந்து இறங்கும்போது பார்க்குறேன் சொந்தங்கள் நினச்சிட்டாங்க, இவன் பொண்ணு கல்யாணத்துக்கா இல்லை மாப்பிள்ளை சொந்தமாக வந்திருப்பாங்களான்னு. அப்புறம் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு எல்லோரும் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் உன் கூட ஆண்டவர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, நீ உண்மையிலேயே யூஆர் கிரேட் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னுடைய மகனுடைய கல்யாணமும் அப்படி தான் ஒரு சிறப்பாக நடந்தது. ஆண்டவர் வந்து என்னை வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். 1967 என்னை பேர் குறித்து விட்டார். பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் வைத்து உலகம் தோற்றத்துக்கு முன்னே பேர் அறிந்த தேவனை சொல்கிறாங்களே, அதை வந்து நான் என் வாழ்க்கையில் டிஜேஎஸ் அங்கிள் மூலிமா பேசினதை கேட்டேன். அந்த அன்பு சகோதரி அவங்க வந்து என்னை தொட்டு அடித்து என்னை உருவாக்குனாங்களே, அதுலேருந்து தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து நான் ஒரு மலை ஊழியம், ஆதிவாசி மக்கள் மத்தியில், மக்கள் யாரெல்லாம் இயேசுவை தெரியாது, உண்மையிலே தெரியாத இருக்கிற மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி சொல்லும்போது நான் என்னுடைய மேன்கைண்ட் ஆஃப் டீச்சிங்காக இருக்கக்கூடாது, என் சொந்தத்தில் எடுத்து நான் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான கல்வி அறிவு படிக்கணும்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படித்து அதுக்கு மூலிமா நான் வந்து மக்களுக்கு டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் ரெண்டுமே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் இப்போ ப்ரெசன்ட்லி. இதில் நான் இன்னொரு ஸ்பெஷலிஃபாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னாக்கா, பலப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது, பல விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் மலையை நாடி மலையில் வாழக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மலைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்கள் ஏன் ஒதுக்கப்பட்டாலும் நம்ம சரித்திரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களெலாம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக மலையில் ஏறிய மக்கள். நம்ம இந்தியா தமிழ்நாடு சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது 1800 காலங்களில் பார்க்கும்போது நொறுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், உயர்ந்த ஜாதிகளால் தாக்கப்பட்ட மக்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக உயர்ந்த மலைகளில் சேர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆங்கிலேயர்களால் டீ தோட்டத்திற்காகவும் காபி தோட்டத்திற்காகவும் இப்படிப்பட்ட மக்களை அழைத்து சென்றவர்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நான் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இயேசு உண்மையான கடவுள் என்று போதிக்க வேண்டும், அவர்களும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அவர்களும் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற மாதிரி அவர்களுக்கு மத்தியிலும் நான் ஊழியத்தை செய்வதற்காக தான் நான் என்னை முற்படுத்தி என்னை தயார்படுத்தி கொண்டு என்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு அந்த ஊழியத்தில் நான் செயல்பட்டு வருகிறேன். எனக்கு உறுதுணையாக இன்று வரையும் இருந்து என் கூடவே என் ஊழியத்தை செய்து வருவது ஜேஜிஎம் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ஆப்ரகாம் இப்போது என் கூட இணைந்து அவர்களோடு இணைந்து நாங்கள் பல மலைகளை சென்று பல மலை மக்களை சந்தித்து அவர்கள் தேவைகளையும் சந்தித்து அவர்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் எனக்காகவும் இந்த மக்கள் ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நடந்த விஷயங்கள், என் மனைவி, என்னுடைய மகள், அவருடைய குடும்பம், மற்றவர்களை பற்றிலாம் பேசி இருக்கிறேன். ஆனால் இப்போ என்னுடைய மகனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, அவன் வந்து மாஸ்டர் ஆஃப் MBA முடித்து விட்டு மாஸ் கம்பெனி பெங்களூரில் ட்ரைனிங்காக இருக்கிறான். அவனுக்கு திருமணமாகி விட்டது. அவனுக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கிறது, 2 ஆண் மகன்கள். அவர்கள் இப்போது திருநெல்வேலியில் இருக்கிறார்கள். இவ்விதமாக என்னுடைய ஆண்டவர் வந்து நான் விலகி போனாலும் என்னை நேசித்த ஆண்டவர் ஒரு குடும்பமாக ஆசீர்வதித்து என்னை இம்மட்டமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆகையால் இந்த ஒரு சாட்சி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒரு அசிங்கத்தையோ ஒரு தேவனை விட்டு விலகி போனாலும் அவர் ஒருபோதும் அவனை விடுவதில்லை. ஏனென்றால் அவனை அவனை முன்குறித்து விட்டார் என்று சொன்னால் அவனை எப்படியாவது அவனை அழைத்து விடுவார். உங்களையும் அழைத்திருக்கலாம். நீங்கள் நிதானித்து உங்களை பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் எங்கு ஆண்டவர் உங்களை அழைத்தார், எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறீர்கள் என்று சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஒருவரை தெரிந்து விட்டால் கண்டிப்பாக விட்டுவிட மாட்டார். ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் 2009 2008 நான் ஆண்டவரை தொட்டபோது உடனே நான் அந்த சகோதரி தொட்டபோதே நான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், எப்படி நான் அதை உணர்ந்தேனோ அப்படிப்பட்ட அந்த உணர்வை நீங்கள் உணர வேண்டும். ஒப்பு கொடுத்து விட வேண்டும்.
பின்மாறி நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் முன்மாறி வாழ்ந்த வாழ்க்கையை விட பின்மாற்று வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக போய்விடும். காரணம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினால் தேவனுடைய அழைப்பை யூ ஹேவ் டு கிவ் ரெஸ்பெக்ட். அதை உடனே தெரிந்து விட்டால் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் அது ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளாது என்ற வார்த்தையின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நான் பகிர்ந்திருக்கிறேன். எத்தனை இடங்களில் நான் விழுந்திருக்கிறேன், எத்தனை இடத்துல தாழ்த்தப்பட்டிருந்தாலும், என் தாயால் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், சொந்தத்தால் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், எல்லா விதத்திலும் தாழ்த்தாலும் என்னுடைய மகளுடைய திருமணத்திலே எல்லோரும் மூக்கு மேல் விரல் வைக்கும்படி என்னை ஆண்டவர் உயர்த்தி அந்த இடத்துல ஒரு ஏற்பாடு செய்தார். அதை தான் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆகையினாலே என் அன்பானவர்களே, நீங்களும் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்று நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையும் என்னை மாதிரி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அமையும் என்பதில் என்னுடைய சாட்சியை இதை சொல்லுகிறேன். இவ்வளவு நேரமாக இந்த சாட்சியை பார்த்த உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டு உங்களுக்காக எடுத்து செல்லுகின்ற தானியல் சகோதரர்களுக்காகவும், நான் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஐய சகோதரனுக்காகவும் நான் ஜெபிக்கலாம் என்று இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே அப்பா, நாங்கள் இருமனம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக இந்த சாட்சியை நீ பதிவு செய்து இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும் என்று உங்களுடைய அனாதி தீர்மான ஒரு முகாந்தரம் இருக்கிறதப்பா. யாருக்காக இந்த வார்த்தை பேசப்படுகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர் மனதை தொடட்டும் ஆண்டவரே. அவரும் இந்த மாதிரி ஒரு சாட்சியாக மக்கள் மத்தியில் எழுந்து நிற்கட்டும் தகப்பனே. இந்த சாட்சிகளை எல்லாம் பதிவு செய்து சகோதரனை எடுத்து செல்கிறாரே, அவரையும் நீ ஆசீர்வதித்து, அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து, அவர் போக்கிலும் வரத்திலும் அவரை ஆசீர்வதிப்பீராகப்பா. அவர் கையிட்டு செய்கிற காரியங்கள் அனைத்தையும் நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அன்பு சகோதரனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை இன்னும் விரிவுபடுத்தும். இன்னும் இவர்கள் தேவைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது, யாவற்றையும் சந்திப்பீராகப்பா. இவரும் ஒரு சாட்சியாக இந்த நிகழ்ச்சியில் இருந்து நிற்கட்டும் தகப்பனே. இவரும் அந்த சாட்சியை சொல்லும்படி செய்வீராகப்பா சுவாமி. ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஆண்டில மக்கள் சாட்சியாக எனக்கு கிருபையாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.